வணக்கம். நான் சுபவீர பாண்டியன். இன்றைக்கு ஒரு சிலரால் தமிழ்நாட்டின் அரசியல் மேடைகள் அநாகரிகமாகி வருகின்றன. மேடையில் இன்னொரு கட்சியின் தலைவரை பார்த்து அவன் இவன் என்று பேசுகிற அரைகுறைகள் முளைத்திருக்கிறார்கள். ஆனால் அன்றைக்கு எத்தனை நாகரிகமாக தமிழ்நாட்டின் அரசியல் இருந்திருக்கிறது என்பதற்கு 1957 அறிஞர் அண்ணா அவர்கள் நடத்திய தண்டலம் மாநாடுதான் மிகப்பெரிய சான்று என்று சொல்ல வேண்டும். அன்றைக்கு காஞ்சியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினராக அண்ணா தேர்ந்தெடுக்கப்பட்டார். உடனடியாக அவர் செய்த செயல் என்ன என்றால், இன்னொரு கட்சி என்று பார்க்காமல் முதலமைச்சராக இருந்த காமராஜர் அவர்களை அந்த தொகுதிக்கு அழைத்து வந்தார். காஞ்சிபுரம் வெள்ளை கேட்டுக்கு காமராஜர் வந்தபோது அறிஞர் அண்ணா அவர்களே காத்திருந்து மாலை சூட்டி வரவேற்று மேடைக்கு அழைத்து வந்தார். ஒரே மேடையில் காமராஜரும் அண்ணாவும் தோன்றிய போது அந்த மக்கள், பல்லாயிரக்கணக்கில் கூடியிருந்த மக்கள் ஆரவாரம் செய்து வரவேற்றார்கள். அண்ணா எடுத்து சொன்னார், என் தொகுதியில் 130 கிராமங்கள் இருக்கின்றன, இவ்வளவு குறைகள் இருக்கின்றன. காமராஜர் விடை சொன்னார், இதில் எங்களுக்குள் ஒரு சண்டையும் சச்சரவும் இல்லை, மக்களுக்கு தொண்டு செய்வதில் நாங்கள் சேர்ந்து நிற்போம் என்றார். 1957 ஆகஸ்ட் 5 தண்டலம் மாநாடு மறக்க முடியாத ஒன்று.